லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மருத்துவர் ஐயா காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். இப்போ நாடே நாடாளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கி தான் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சூழலில் ஒரு ஆங்கில பத்திரிகையுடைய தலையங்கம் இந்தியா கூட்டணியுடைய நம்பிக்கை பாட்னாவில் பிறந்து பாட்னாவிலே உடைந்து விட்டது. ஏன்னா நிதிஷ்குமார் வெளியே போயிட்டாரு. வெளியே போனவர் இந்தியா கூட்டணியை பற்றி கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. இப்போ மத்திய அரசு, அதாவது பாஜக அரசு அமலாக்கத்துறை மூலமாக ஒரு முதல்வராக இருந்த ஹேமந்த் சோரனை கைது பண்ணுறாங்க. இந்தியா கூட்டணி தாக்கு பிடிக்குமா? நாடாளுமன்ற தேர்தல் வர்ற வரைக்கும் இது அப்படியே ஒரு ஒற்றுமையாக போகும்னு நினைக்கிறீங்களா? உடையலாம், பிரியலாம், கலையலாம். அங்கே ஒன்று இப்போ உறுதியாக நீங்கள் இருக்கீங்க இல்லையா? பாஜகவுக்கு மக்கள் ஆதரவு கிடையாது. அமலாக்கத்துறையை வச்சு தான் அவங்க மிரட்டிகிட்டு இருக்காங்கிறது இப்போ உங்கள் ஸ்டேட்மெண்ட்டு தெரியுது. இந்தியா கூட்டணி உடஞ்சாதான் பாஜக வெற்றி அடைய முடியும். கூட்டணி ஸ்ட்ராங்காக இருந்தால் தோற்று போயிடுங்கிறது நீங்களே ஒத்துக்கிறீங்க. உங்கள் ஸ்டேட்மெண்ட்டில் நாங்கள் இப்போ நான் புரிஞ்சுக்கிறது அதுதான். இந்தியா கூட்டணி ஒன்றா இருந்ததுன்னா பாஜக காலி. அதை தான் நீங்கள் சொல்ல வர்றீங்க. கூட்டணி உடையுன்னு ஆவலோடு எதிர்பார்க்க. அதுக்கு நீங்கள் உங்கள் நிதிஷ்குமாரை காட்டுறீங்க. அவர் என்னவாக இருந்தார்? பாஜகவோட கூட்டணியில் இருந்தார். அந்த கூட்டணியிலேருந்து பாஜகவை கலட்டி விட்டு கண்ணில் தண்ணி வர்ற மாதிரி விரல விட்டு ஆட்டி வெளி துரத்தினார். துரத்திட்டு லாலுக்கிட்டே காங்கிரஸுக்கிட்டே காலில் விழுந்தார். முதலமைச்சராக உட்காந்துருந்தார். இப்போ ஏதோ காரணத்துக்காக திருப்பி பாஜகவை கூட்டிகிட்டு வர்றாரு. நான் கேள்விப்பட்ட அளவில் அவர் நாடாளுமன்றத்துக்கு அவர் நிற்க போகிறாரு. நின்றுட்டு எம்பியாக உள்ள உட்காருவார். மோடி கூட சேருவார். மோடியை பிரைம் மினிஸ்டராக உட்கார வைப்பார். 6 மாதம் கழித்து மோடி இறக்கி விட்டு இப்போ நிதிஷ்குமார் பிரைம் மினிஸ்டராக வரப்போகிறார். நல்லா இருக்குல்ல ஸ்டோரி? நல்லா இருக்கா? இப்படி பாருங்களேன். அந்த பத்திரிக்கை எழுதி எடுப்போம். இப்படி கூட ஒரு கதை ஒன்று இருக்குது சார்னு. சனாதனத்தை சேர்ந்தவங்க துடிக்கிறாங்க, பயப்படுறாங்க. என்னடா இது? தேர்தல் ஆணையத்தை நம்பி இருக்கிற ஒரு கட்சிங்க பாஜக. தேர்தல் ஆணையம், அமலாக்கத்துறை, சில நீதிமன்ற நீதிபதிகள், அவங்கள நம்பி தானே அவங்க ஆட்சியை பண்ணிகிட்டு இருக்காங்க. இல்லாட்டி போனால் அவங்களுக்கு என்ன இருக்குது? இல்லை, அவர் அந்த இந்தியா கூட்டணியை ஒருங்கிணைக்கிறதுல முக்கிய பங்கு வகித்தது நிதிஷ்குமார்னு சொல்கிறாங்க. அந்த இந்தியா கூட்டணியில் அவர் ஒரு தலைமை பொறுப்பில் அவருக்கு கொடுக்கல, ஒருங்கிணைப்பாளர் பதவி கூட அவருக்கு கொடுக்கல. அதை தூக்கி மல்லிகார்ஜுன கார்கேட்ட கொடுத்தது தான் அவர் வெளியே போகிறதுக்கான ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? அது உண்மையாக இருக்கலாம். நான் எதுக்காக உங்களோட சேர்றேன்? எனக்கு லாபம் கிடைக்குங்கிறதுக்கு தான் அவங்க வர்றேன். இப்போ இவங்க மம்தா பானர்ஜி என்ன சொன்னாங்க? தன்னை தியாகம் பண்ணிட்டு உங்களை காப்பாற்றுவாங்களா? அவங்க பெங்காலில் நான் தான் இருப்பேன்றாங்க. ஆனால் அதே சமயத்தில் பாஜகவை நான் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. டெல்லியில் ஒன்று விட்டுறேன், என் ஊரில் நான் இருக்கிறேங்கிறாங்க. எல்லோரும் அதை காங்கிரஸ் அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா காங்கிரஸ் வெற்றி பெறது ரொம்ப சுலபம். அதுதான் தேவை. மாநிலத்தில் நீ அவங்கள விட்டுடு, சென்ட்ரலில் நீ ஒன்று வச்சுக்கோ, பாஜக இல்லாமல் பண்ணு, அவ்வளோதான். இல்லை, அப்போ அந்த இந்தியா கூட்டணியினுடைய அந்த பிளவுகளுக்கு காரணம் காங்கிரஸ்ன்னு சொல்கிறீங்களா? ஒரு கூட்டணின்னு வைக்கும்போது இன்னும் இதுக்கு இப்போ வந்துருக்கிறது கூட ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. தொகுதி பங்கீடு வரும்போது இன்னும் பெரிய தகராறு வரும், இன்னும் பெரிய பிளவுகள் வரும், இன்னும் பெரிய அடிதடி வரும். அதெல்லாம் தாண்டி தான் அந்த கூட்டணி நிற்கும். அண்ணாவோட அந்த 67 கூட்டணி வச்ச போது இதே தான் அன்றைக்கி காங்கிரஸ்காரங்க சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடும். அவன் ராஜாஜி அண்ணா ஒன்றா சேர்ந்து இருப்பாங்களா? எப்பேற்பட்ட ஆளுங்க! குல்லுகப்பட்டர் ஆச்சாரியார்னெல்லாம் சொன்ன அண்ணா இன்றைக்கி அவர் கூட போய் நிற்கிறதா என்ன ஏற்றுக்குவாங்களா? அந்த கட்சி ஏற்றுக்குமானா? எல்லாம் பேசுனாங்க. அன்றைக்கி இருந்த அச்சு ஊடகங்கள் பூரா அவங்க ஆளுங்க இஷ்டத்துக்கு என்னென்னமோ எழுதி தரலாங்க. ஒழிந்தது அழிந்தது அப்படின்னாங்க. ஆட்சிக்கு 67 ஆட்சிக்கு அந்த கட்சி இன்றைக்கி வரல இருக்குது. 75 வருஷங்க. அடுத்த வருஷம் நீங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க திமுக ஒழிஞ்சிரும் 75 வருஷமாக கத்திக்கிட்டு இருக்கிறீங்க. முடியலையே, அவங்க தான் இருக்கிறாங்க. இல்லை, இப்போ காங்கிரஸ் ராகுல் காந்தி மீது வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம் என்னென்னா, இந்தியா கூட்டணியே ஒருங்கிணைக்கணும், அதில் உள்ள சிக்கல்களை தீர்க்கணும், நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது, அதை எதிர்கொள்கிறதுக்கான வேலைகளை பார்க்காம இவர் பாரத் ஜோடோ நியாய யாத்திரைன்னு நடைப்பயணம் போகிறாரு. இது சரியா அப்படின்னு பார்க்குறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? ஆக அந்த நடைப்பயணத்தில் நடுக்கிறாங்கன்னு தெரியுது. அதில் பெரிய எழுச்சி இருக்குதுன்னு தெரியுது. அவர் இப்படி போய் எல்லாம் மக்கள் மத்தியில் எழுச்சி உண்டாகிட்டு இருக்காரு. இது பண்ணால் நம்ம கதி என்ன ஆகுன்ற பயம் பாஜக கூட்டத்தில் வந்திருக்குன்னு தெரியுது. போகிற இடத்துலலாம் அவரை தடுத்து நிறுத்துகிறாங்க. அங்கே இருக்கிற அரசாங்கம் நீ கூட்டம் போடக்கூடாதுங்கிறாங்க. என்ன பண்ணாங்க? பெங்காலில் மாணவர்களை சந்திக்கக்கூடாதுன்னாங்க. ஒரு வேன் மேலே ஏறி உக்காந்தார். எங்கே இருந்தால் மாணவர்கள் லட்சக்கணக்கில் நின்ட்டான். என்ன பண்ண முடிஞ்சுது? அவருக்கு இருக்கிற ஆதரவு. மோடி அது மாதிரி நிற்க சொல்லுங்களேன்.
ஒரு இடத்துல போய் மேடையில் ஏறி போலீஸ் கீழே எதையெல்லாம் போய் நிற்க சொல்லுங்களேன், ரோட்டில் நடந்து போக சொல்லுங்கள், எத்தனை பேர் அவர் சீந்துறாங்கன்னு பாருங்கள். இல்லை, ஆனால் பாஜகவுடைய அந்த பாதை வந்து தெளிவாக இருக்கிறதா தானே பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களுடைய அஜெண்டா தெளிவாக இருக்காங்க, ஒரு அஜெண்டா கரெக்டாக இருக்குது. ஆமாம், நீங்கள் படித்து வரலைன்னா அமலாக்கத்துறை, அப்படி இல்லைன்னா உங்களை கைது பண்ணி இதில் போட்டு ஜெயிலில் தேடிடுறாங்க. 2 தானே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹேமந்த் சோரன் என்ன பண்ணாங்க? ஒன்றும் பண்ண முடியல, அமலாக்கத்துறையில் ஒன்றும் பண்ண முடியல, போட்டாங்க ஜெயிலில் போட்டாங்க. அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சில ஜட்ஜஸ் இருக்காங்களே, ஊழலை கண்டு எனக்கு தூக்கமே வரல, விடிய தூக்கமில்லை, தூக்கமே வராமல் நான் அவஸ்தைப்பட்டேன்னு ஒரு ஜட்ஜி சொன்னார். அப்பேற்பட்ட உத்தமர் ஒரு ஜட்ஜி இங்கே இருக்கார் தமிழ்நாட்டில். கவர்னர் போஸ்ட் இல்லைப்பா அப்படின்னு அப்புறம் அவர் சொன்னப்பறம் தான் கொஞ்சம் அடங்குனார். இதெல்லாம் பாஜக என்னென்னவோ பண்ணுது, என்னவோ இவ்வளவும் இப்போ இந்த விஜய் கூட கட்சி ஆரம்பிக்க வச்சது அவங்க தான். இப்போ உடனே நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, இது வந்து திமுக பாதிக்குமா அப்படின்னு கேட்டிங்கல்ல, பாதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்பு போடுவாங்க. விஜயனுடைய வருகையினால் திமுகவுடைய வாக்குகள் சிதறின, ஆனால் திமுக தோற்றுறது. தங்களுடைய வெற்றியை நியாயப்படுத்துறதுக்கு இவ்வளோ கதைகள் பண்ண வேண்டியது. அதுக்கு தான் ராமர் கோயில் கட்டினதால் மக்கள் மத்தியில் உண்டான எழுச்சியில் மக்கள் அனைவரும் வந்து வாக்கு போட்டார்கள். அதனால தான் நாங்கள் ஜெயித்தோம். நீ எப்படி ஜெயிக்க போகிற? இந்த சிம் கார்டு எடுத்து அந்த சிம் கார்டு சொல்ல போகிற, முடிஞ்சு போகுது, எலெக்ஷன் முடிய போகுது. தேர்தல் ஆணையர்கள் மீது மக்கள் கவனமாக இருந்தாலோடைய இந்த நாட்டில் நடக்கிற தேர்தல் வந்து ஒரு வேடிக்கை தான். ஒரு கும்பமேளா இந்த மாதிரி மாரியம்மன் திருவிழாவில் இது அளவு குத்திட்டு போகிற மாதிரி, அது அவ்வளோதான். இல்லை, அவங்க அடுத்த பிரச்சனையை நோக்கி நகர்ந்துட்டாங்கல்ல. இப்போ ராமர் கோவில் முடிச்சுட்டாங்க, அடுத்த ஞானவாபி மசூதியில் நீங்கள் இந்துக்கள் வந்து வழிபடலாம், ஒரு பகுதியில் வந்து நீங்கள் பூஜை செய்யலாங்கிற மாதிரி அடுத்த பிரச்சனை நீதிமன்றமே சொல்லியிருக்கு. நீதிமன்றம் அதை தான் சொல்கிறேன், நீதிமன்றத்தை கையில் வச்சுக்கிட்டு தானே போயிட்டுருக்காரு. மக்கள்கிட்ட அவர் போகலையே. மக்களாக கேட்டாங்க ஞானவாபியில் போய் கும்பிட போகிறேன், இத்தனை வருஷம் கும்பிடாத இனிமேல் போய் கும்பிட போகிறேன். நாங்கள் இவ்வளோ வருஷம் சும்மா தானே உட்காந்துட்டு இருந்தோம். இல்லை, ராமர் அரசியல் முடிஞ்சு இனிமேல் கிருஷ்ணர் அரசியல் தான் அப்படிங்க. ஆமாம், எடுக்க வேண்டியதான். கிருஷ்ணர் அரசியல் தான் எடுத்தால் நான்லாம் ரொம்ப லைக் பண்ணுவேன். ஊரில் குடிக்கிற பொம்பளைங்க துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எல்லாம் அமனமாக வாங்கன்னு சொல்லுவேன், கிருஷ்ண லீலா பண்ணுவேன். அது அவர் சொல்ல முடியாது. இன்றைக்கி இருக்கிற ஆட்சியாளர்கள் அதுக்கெல்லாம் லைக் பண்ணுவாங்க. ஏன்னா ப்ளூ ஃபில்மெல்லாம் எடுத்து விட்டவங்க தானே, அந்த ப்ளூ ஃபில்ம் ஆட்சி தானே. இல்லை, பாஜகங்கிறது வெறும் ராமர் கோயில் கிருஷ்ணர் கோயில் மட்டுமல்ல. இப்போ இந்த இடைக்கால பட்ஜெட்டில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த 5 ஆண்டுகளில் நீங்கள் எதிர்பார்க்காத வளர்ச்சியை நோக்கி நாடு போகுங்கிறாங்க. அது கரெக்டு, அவங்க சொன்னது கரெக்டு. நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏதோ பெருசாக, அது மாதிரிலாம் இருக்காது, நாசமாக போயிடுவீங்கிறது அழகாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, நாங்கள் வந்து அடுத்தபடி வந்தாக்கா தொழிற்சாலை அது இதெல்லாம் வந்து வேலை வாய்ப்பெல்லாம் கொடுத்து உங்களெல்லாம் சுபிச்சோம், அப்படி இல்லாமல் எதிர்பார்க்காத மாதிரி நீங்கள் ராமர் கோயிலில் பூசாரியாகவும் சுண்டல் விற்கிற ஆளுங்களாகவும் போவீங்க, அதுதான் அடுத்த 5 வருஷம் ஆக போகுதுங்கிறத அவங்க அழகாகவே சொல்லியிருக்காங்க. இல்லை, 2047 நீங்கள் பார்க்காத ஒரு புதிய இந்தியாவாக பார்க்கவே முடியாது, அந்த இந்தியாவை பார்க்கவே முடியாது, அவ்வளோ அசிங்கமாக இருக்கும். அதை தான் அவங்க சொல்கிறாங்க. தெளிவாக தான் இருக்காங்க, அவங்க கரெக்டாக தான் இருக்காங்க. இல்லை, ஒரு 6 முக்கியமான அம்சங்கள் இருக்குது மக்களுக்கு, பெண்களுக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்கல்ல அந்த திட்டத்தில், இடைக்கால பட்ஜெட்டில். அது என்ன பண்ணியிருக்காங்க, என்ன சொன்னாங்க? இந்த பட்ஜெட்டில் ஒன்றுமே இல்லைங்கிறது தாங்க. நீங்கள் தான் இதை தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி வந்து சொல்லியிருக்கீங்க. ஆச்சரியம் தான், உங்களுக்கு அவார்டு தான் கொடுக்கணும். இந்த பட்ஜெட்டில் என்னமோ இதுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்போ அடுத்த 5 ஆண்டுகளில் அவங்க சொல்கிற மாதிரி வளர்ச்சி இருக்காதுங்கிறீங்களா? 10 ஆண்டில் என்ன கிடைச்சாங்க பார்த்தீங்கல்ல, அடுத்த 5 ஆண்டில் கிடைச்சிட போகிறாங்களா? 10 வருஷம் சுகமாக வெளிநாடுகளை சுற்றிக்கிட்டு இருந்த தவிர இந்த ஒரு பார்லிமெண்ட்டு கூட வராத ஒரு பிரைம் மினிஸ்டர், உள்நாட்டையே சுற்றி பார்க்காத ஒரு பிரைம் மினிஸ்டர், மக்கள் வெள்ளத்தில் மூழ்கி கிடந்தபோது காசு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போன ஒரு ஆள் வந்து நிதி அமைச்சர். இப்படிப்பட்ட ஆட்களை வச்சுக்கிட்டு ஒரு 10 வருஷமாக ஆண்டுக்கிட்டு இருக்கிற ஒரு இது வந்து இந்த அடுத்த 5 வருஷத்தில் செய்ய போதுன்னா, நான் தான் சொல்கிறேன், ஏற்கனவே நிறைய பூ இருக்குதுங்க, எடுத்து எவ்வளோ தான் போடுறது? நீங்கள் வேறு திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. முடியல, கஷ்டமாக இருக்குது, முடியல, அவ்வளோதான் சொல்ல முடியும். நன்றி சார், உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி.